தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க. ஆனா உண்மையான டேட்டாவை சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 62,413 நிறுவனங்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ 79,185 நிறுவனங்கள் இருக்கு. அதாவது 16,772 நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு. புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு PF கணக்கு தொடங்கி அதை பராமரிக்கிறது ஒன்றிய அரசு. அதன்படி நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 29,64,000 பணியாளர்கள் அதிகரிப்பதாக டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதற்கு டேட்டா தேவையா? அடுத்ததா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க. இந்த செய்திகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தால அவங்களோட நோக்கம் என்னன்னு புரியும். அதை விட அவங்க ஏன் இந்த செய்திகளை பரப்புறாங்கன்னு யோசிச்ச போதும் நமக்கு தெரிஞ்சிடும். கடந்த 4.5 ஆண்டுகள் நம்ம ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகளை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன், இப்ப வரவேற்புரை ஆற்றிய பேசின தம்பி அமைச்சர் TRV ராஜா சொன்னாரு, இந்த மேற்கு மண்டலத்துக்கு மட்டும் எவ்வளவு முதலீடு வந்திருக்குன்னு புள்ளி விவரத்தோடு சொன்னாரு. இதெல்லாம் தான் அவங்களால தாங்கிக்க முடியல. நான் தெளிவா சொல்றேன், தொழில் முதலீடுகளை கொண்டு வர்றது என்பது சாதாரண விஷயம் இல்லை. பலத்த போட்டிகளுடைய, இன்னும் சொல்லணும்னா இந்திய மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல, வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு கூட போட்டி போட்டு இந்த முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும். அதுலயும் எந்த மாதிரியான முதலீடுகளை எவ்வளவு சலுகை கொடுத்து கொண்டு வர்றது என்பதிலையும் கவனம் செலுத்துறோம். எத்தனை கோடி முதலீடுகளை என்பதை விட அது தமிழ்நாட்டுக்கு உகந்ததா, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறதா என சிந்திச்சு தான் கொண்டு வரோம். அதோட நம்ம நிதி நிலைமைக்கு ஏற்ப முறையான சலுகைகள் கொடுத்து தான் இந்த முயற்சிகள்ல நாங்க ஈடுபடுகிறோம். முதலீட்டாளர்கள் கேட்கிற சலுகைகளையும் அந்த முதலீடுகளால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் ஒப்பிட்டுத்தான் சரியான முடிவை எடுக்கிறோம். அதனாலதான் தமிழ்நாடு இப்போ அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி தூத்துக்குடி, ஒசூரை தொடர்ந்து இப்போ கோவையில தமிழ்நாடு ரைசிங் மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோவையோட தொழில் சூழலை மேம்படுத்த செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் இங்க எடுத்து சொல்லணும்னா, மாராப்பட்டியில பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் பூங்கா அமைச்சிருக்கிறோம். ஏற்கனவே 20 தொழிற்சாலைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், MSME, அதற்கு 57 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருந்த பூங்காவில் உட்கட்டமைப்பு வசதிகள் நிறைவேற நிலையில் இருக்கு. சூலூர்ல 200 ஏக்கர் பரப்பளவுல வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பூங்கா அமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏரோ டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், MRO, ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்கல்ஸ் போன்ற துறைகள்ல ஸ்டார்ட் அப் மற்றும் MSME நிறுவனங்கள் பயனடைகிற வகையில டிட்கோ நிறுவனம் டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட இணைஞ்சு பொது பொறியியல் வசதி மையத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கு. சூலூர் வட்டத்துல கரவலி, மாதாப்பூர், கனியூர் மற்றும் ராசிபாளையத்துல பன்முக போக்குவரத்து பூங்காவை அமைக்க போறோம். செமிகண்டக்டர் மிஷன் 2030 என்ற இலக்குப்படி சூலூர் மற்றும் பல்லடத்துல செமிகண்டக்டர் பூங்கா அமைக்க போறோம். இதோட ஆவாரம்பாளையத்துல உயர்தர பம்புகள் மற்றும் மோட்டார் உற்பத்திக்கான திறன்மிகு மையத்துக்கும், மூப்பேரிப்பாளையத்துல வார்ப்புகள் மற்றும் உலோக வடிவமைப்பு மேம்பாட்டுக்கான திறன்மிகு மையத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். தொழிலும் கல்வித்துறையும் சேர்ந்து அறிவு பொருளாதாரம் உருவாக்கணும். அதுக்காகத்தான் தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆராய்ச்சி பூங்கா அறக்கட்டளை என்கிற புதிய நிறுவனத்தை அமைச்சிருக்கிறோம். புதுமைக்கு பெயர் பெற்ற கோவை மண்டலத்துல இந்த நிறுவனம் 2,88,00,000 ரூபாய் மானியத்தோட பண்பாட்டு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு நிதி அளிக்குது. இந்த திட்டங்களுக்கு முதல் தவணையா 78 லட்சம் ரூபாய் ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட இந்த நிகழ்ச்சியில வழங்கி இருக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து செஞ்சு தர காரணத்தால்தான் சமீபத்துல ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் தரவரிசையில 4 பிரிவுகள்ல தமிழ்நாட்டுக்கு சாதனையாளர்கள் அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க.